அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு February 19 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 146 புள்ளிகள் சரிவடைந்து 10,755 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 157 புள்ளிகள் முடிவடைஞ்சு 6,607 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மேஜரான கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு நெகட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. மெயினான காரணம் யூஎஸ் ஈரான் அந்த பேச்சுவார்த்தைகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறதுனால தான் மெயினான ரீசன்னு சொல்கிறாங்க. குளோபல் ஷிப்பிங் ஜெயண்டான மஸ்க் கம்பெனி டிபி வேர்ல்டு கம்பெனியோட ஒரு டீலுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜெட்டாவில் உள்ள சவுதி டெர்மினலில் வந்து டிபி வேர்ல்டுக்கு உள்ள ஸ்டேக்ஸில் இருந்து 37.5% ஸ்டேக்கை வந்து மஸ்க் கம்பெனி டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அதுக்கான டீலை சைன் பண்ணியிருக்காங்க. வாஹா கேபிட்டல் மற்றும் தி அத்தாரிட்டி ஆஃப் சோஷியல் கான்ட்ரிபியூஷன் மேன் அப்படின்ற அபுதாபி கவர்மெண்டுடைய அஃபிஷியல் சேனலும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அக்ரிமெண்ட்னா, வாஹா கேபிட்டல் அவங்களுக்கு 6 மில்லியன் திராம்ஸு வந்து டொனேஷன் மாதிரி கொடுக்க போகிறாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு வாஹா கேபிட்டலும் இந்த அபுதாபி சோஷியல் அத்தாரிட்டி ஆஃப் சோஷியல் கான்ட்ரிபியூஷனும் சேர்ந்து வேரியஸான நிறையா வெரைட்டியான சோஷியல் ப்ராஜெக்ட்ஸை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறதாகவும் நடத்தி போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்தியன் அம்பாசிடர் ஃபார் UAE மற்றும் தேவாவுடைய CEO 2 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் தேவாவுடைய CEO தேவா வந்து என்னென்ன மாதிரியான க்ளீன் எனர்ஜியை வந்து அவங்க முன்னிலைப்படுத்தியிருக்காங்க, அது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு அந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த இந்தியன் அம்பாசிடருக்கு வந்து அவங்க விளக்கி சொல்லியிருக்காங்க. அபுதாபி போர்ட்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவை 36 போர்ட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 36 போர்ட்ஸ் வந்து வேரியஸ் ஆஃப் வேர்ல்டு லொக்கேஷன்ஸில் இருக்குது. மெயினாக வந்து மிடில் ஈஸ்ட்டு, சென்ட்ரல் ஏசியா, ஆஃப்ரிக்கா மற்றும் யூரோப். அது மட்டும் இல்லாமல் UAE, ஜோர்தான், கசகஸ்தான், பாகிஸ்தான், ஸ்பெயின், ஈஜிப்ட், தான்சானியா, அங்கோலா, கேமரூன் மற்றும் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இந்த மாதிரி முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸில் வந்து அவங்க 36 போர்ட்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காதா சொல்லியிருக்காங்க. துபாய் டாக்ஸி கம்பெனி நேஷ்னல் டாக்ஸிஸோடைய ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அக்ரிமெண்ட்னா, துபாய் டாக்ஸி கம்பெனியுடைய சப்சிடரியான போல்ட் அப்ளிகேஷனில் போல்ட் பிளாட்ஃபார்மில் இனி நேஷ்னல் டாக்ஸிஸ் உடைய 1823 டாக்ஸிஸையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து அவங்க சர்வீசஸ் பிஸ்னஸை வந்து இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மெஸ்டர்க் பேங்க் அவங்களுடைய இந்த வருஷத்துக்கான முதல் டயர் 1 பாண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 500 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கான இந்த பாண்ட்ஸை வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த வருஷத்தில் UAEயில் உள்ள மொத்த பேங்க்ஸ்லேயுமே முதலான ஒரு டயர் 1 பாண்டு ஆஃபரிங்காக இருக்குது. எமிரேட்ஸ் NBD பேங்க் அவங்களுடைய ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் போர்ட்ஃபோலியோவை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து அவங்க கோல்டு மட்டும்தான் அவங்க எமிரேட்ஸ் NBD கோல்டுன்னு சொல்லி 2025 டிசம்பரில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ எமிரேட்ஸ் NBD சில்வர் பார்ஸையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய டினாமினேஷன்ஸ் 100 கிராம், 250 கிராம், 500 கிராம் மற்றும் 1000 கிராம் இந்த மாதிரியான டினாமினேஷன்ஸில் கோல்டு பார்ஸாக கிடைக்கும். அதில் பார்ஸில் வந்து எமிரேட்ஸ் NBD பேங்குடைய ஹால்மார்க் முத்திரை வந்து பதிக்கப்பட்டிருக்கும். இதுதான் அவங்களுடைய அத்தன்டிகேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்டர்நேஷ்னல் சில்வர் பெஞ்ச்மார்க்ஸ் அனுசரித்து அவங்களுடைய இந்த ப்ரைஸிங்கும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. FAB செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஆல்ஃபா தாபிக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 dirhams 26 fils. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 12 dirhams 75 fils.
அமெரிக்கானா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 97 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 66 ஃபில்ஸ். மோடானுக்கு கோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 45 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 4 கிராம்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 1 கிராம்ஸ் 29 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. ஹில்லி ஹோல்டிங் 2 கிராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% உயர்வு. கல்ஃப் மெடிக்கல் 2 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. அபுதாபி ஏவியேஷன் 6 கிராம்ஸ் 27 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அபுதாபி நேஷனல் ஹோட்டல்ஸ் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஷார்ஜா சிமெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கம்பெனி 1 கிராம்ஸ் 6 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% வீழ்ச்சி. இஷ்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் 46 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% வீழ்ச்சி. ஆராம் குரூப் 2 கிராம்ஸ் 58 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.5% வீழ்ச்சி. ஈசி லீஸ் 26 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.5% வீழ்ச்சி. அப்பெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 3 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் இன்சூரன்ஸ் கம்பெனி 15 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.25% உயர்வு. யூனிகாய் 6 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% உயர்வு. நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% உயர்வு. சிமெரா S&P ETF இந்தியா 8 கிராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. டக்காஃபுல் எமராட் 1 கிராம்ஸ் 75 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எக்டி டாப் 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. அம்லாக் ஃபைனான்ஸ் 1 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% வீழ்ச்சி. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 3 கிராம்ஸ் 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. தலபாத் ஹோல்டிங்ஸ் 74 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. சிமெரா S&P ஏஇ ETF 7 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.